எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlogல வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் அண்ட் கிச்சன் ரீஸ்டாக்கிங் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி நாள் நைட்டே வந்து பால் சுண்டை காய்ச்சி தயிர் துவைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் மார்னிங் நானும் அம்மாவும் தான் மார்க்கெட் போயிருந்தோம். மார்க்கெட் போயிட்டு அந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த உடனே அம்மா எப்போவுமே ஃபர்ஸ்ட் அதை வாஷ் பண்ணி ஒரு வெள்ளை துணியை வந்து டைனிங் டேபிளில் ஸ்ப்ரெட் பண்ணி அது ட்ரை பண்ணிவிடுவாங்க. ஒரு 1 hour இல்லை 2 hour வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு டிஷ்யூ வந்து கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவாங்க. ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னுட்டு நம்ம பார்த்ததும் டக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து எல்லா பாக்ஸும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பேஸ்கெட் அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ரத்னா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். அம்மா வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்து எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணாமல் கையோடு இந்த ஒர்க்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வெஜிடபிள்ஸும் வந்து ரொம்ப நாள் வரும், சீக்கிரமாக வாடாது. ப்ளஸ் ஃப்ரிட்ஜும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து இப்போ தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் ரத்னா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப காம்பேக்டாக நீட்டாக இருந்தது. தனித்தனி பாக்ஸாக இல்லாமல் ஒரே பாக்ஸில் இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த எக் ட்ரே வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு ஷாப் ரேவதி ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தோம். இந்த எக் ட்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ எக்ஸுக்கும் தனியாக ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கல இது. அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் வாங்கிட்டோம். முன்னாடி நாள் நைட்டே வந்து தயிர் துவைச்சி வச்சுருந்தோம்ல. எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து அம்மா வந்து இந்த மாதிரி பால் சுண்டை காய்ச்சி தயிர் துவைச்சிடுவாங்க. ஏன்னா வந்து நானும் ஹஸ்பண்டும் தயிர் சாப்பிட மாட்டோம், அம்மாவும் தம்பி மட்டும்தான். அதனால் வீட்டிலேயே பண்ணி எடுத்து வச்சுடுவாங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து தயிர் துவைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுடுவாங்க. ஏன்னா இது கம்பல்சரி எல்லா டிஷ்க்கும் யூஸ் ஆகும். அம்மா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெளியே வாங்க மாட்டாங்க, வீட்லேயே தான் அரைச்சி வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்து இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. இதையும் அம்மா வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஒரு 1 வீக் வரும். திருப்பி 1 வீக் கழித்து எல்லாத்தையும் வந்து ரீஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிட்டோன்னா சமைக்க போகும்போது நமக்கு உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இது எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஒரு வீக்குக்கு நமக்கு டென்ஷனே இல்லை. ஃப்ரிட்ஜ் டேரெக்டாக ஓப்பன் பண்ணோன்னா என்ன தேவையோ எடுத்து நம்ம சமைக்க வேண்டியது தான். இப்போது ஃப்ரிட்ஜ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அம்மா வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே நீட்டாக வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து அம்மா வந்து எப்போவுமே துருவி எடுத்து வச்சுருவாங்க. தேங்காய் விதை போட்டு மிக்சியில் போட்டு துருவி இந்த மாதிரி காற்று போதுற மாதிரி கண்டெய்னரில் வைப்பாங்க. அப்போ தான் வந்து தேங்காய் நமக்கு ரொம்ப நாள் வரும். இந்த இடத்துல வந்து துருவின தேங்காய், பட்டர், சீஸு அது எல்லாமே அம்மா இங்கே வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற இடத்துல ஃபுல்லாக டிஷ்யூ போட்டுட்டு பால், பக்கத்துலேயே நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து காஞ்ச திராட்சை, கொஞ்சம் சாஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே, லேயர் லேயராக. அதில் வந்து கீழே வந்து குங்குமப்பூ, நடுவில் வந்து ஃபுட் கலரிங், மேலே வந்து லெமன் சால்ட்டுன்னிட்டு அம்மா அழகாக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கண்டெய்னர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வெண்ணிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், அது எல்லாமே பேக்கிங் சோடா எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சாச்சு. அன்றைக்கி வந்து பூ வாங்கலை, கடைக்கு போய் வாங்குறதா இருந்தது ஈவினிங்கு. சரி, வீட்டில் வந்து கொஞ்சம் உதிரி பூ இருந்தது. பூவெல்லாம் வந்து அம்மா இந்த இடத்துல வச்சுப்பாங்க. ஒரு கேரி பேக்கில் போட்டுட்டு பூ மட்டும் இந்த இடத்துல வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ்க்காக தண்ணி பிடிச்சி ஃப்ரீசரில் வச்சாச்சு.
எங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நாங்கள் இப்படி தான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். உங்களில் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.